குரு உச்சம், செவ்வாய் ஆட்சி, சுக்கிர பகவான் ஆட்சி. அப்ப நிறைய கிரகங்கள் பலமா இருக்குது. இவங்களுடைய கற்பனை எல்லாமே பெருசா சாதிக்கணுங்கிற எண்ணம் தான் அதிகமா இருக்கும். எப்படி நம்ம லைஃப்ல பெருசா சாதிக்கணும். நம்ம தோற்க பிறந்தவங்க கிடையாது, ஜெயிக்க பிறந்தவங்க. ஒரு விஷயத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா இந்த கும்பராசி. சனி பகவான் குரு சாரத்துல, ராகு பகவான் உங்க ராசி மேல குரு சாரத்துல, குரு சனி பகவானை டைரக்டா பாக்குறாரு. அதனாலதான் இங்க நான் கெட்டது நடக்காதுன்னு சொல்றேன். ஏன்னா குரு உச்சத்துல இருக்காரு. அப்ப ஜாதகத்துல சனி குரு நல்லா இருந்தா இந்த நான் சொல்லக்கூடிய விஷயம் அனைத்துமே உங்க வாழ்க்கையில் நடக்கும். 11ஆம் வீட்டதிபதி, 2ஆம் வீட்டதிபதி, 11 நம்முடைய ஆசைகள், அந்த கிரகம். அடுத்து குரு நல்லா இருந்தா சனி பகவானை பார்க்கறனால உங்களுடைய ராசி அதிபதியை பார்க்கறனால இங்க உடம்பு மருத்துவ செலவு, குரு யாருக்கும் நல்லா இருக்கும் அவங்களுக்குலாம் உடம்பு ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துருவாரு, சரி பண்ணிடுவாரு. ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை. ராகு பகவானே குரு சாரத்துல போறாரு, கேது பகவான் சுக்கிரனுடைய சாரத்துல இருக்காரு. அப்ப புடிச்ச பெண்ணு, காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் ரெண்டுமே பர்ஃபெக்ட் அமையும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆங்கில மாதத்துல நவம்பர் மாத பலன் உங்களுக்கு 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இந்த மாசம். அதுல எல்லாருமே அம்மன் அருள் டிவில கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த மாசத்துல எல்லா கிரகமே ஆட்சி உச்சத்துல இருக்கு. நல்லா பாத்துக்கணும். குரு பகவான் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு, சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துல உட்கார்ந்துருக்காரு, செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்துல இருக்காரு. எல்லா கிரகமே குருவுடைய நட்சத்திரத்துல அதிக கிரகம் பயணிக்குது. அப்ப யாருடைய பிறப்பு ஜாதகத்துல குரு செவ்வாய் சுக்கிரன் யோகமா இருக்கோ இந்த நவம்பர் மாசத்துல மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை கண்டிப்பா பார்க்க போறீங்க. உங்களுடைய ஜாதகத்துல தசாபுத்திய பார்த்துக்கிட்டு பலருங்க கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு பதிவு பார்க்கலாம். ஏன்னா அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு, இந்த மாசத்துல உள்ள விசேஷம் திருமணத்துக்கு இந்த மாசம் உகந்த மாசங்க. அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி இதுலயுமே பாருங்க, ஒரு லாபகரமான ராசினா நம்ம கும்பராசி மட்டும் தான் சொல்ல முடியும். எப்படி நீங்க எடுத்தவொடனே காசு பணத்துல லாபம் இருப்பான்னு எதிர்பார்க்காதீங்க. கும்பங்கிறது பொதுவா அதோடைய குணமே ஒரு மதிப்பு மரியாதைக்கு உள்ள குணம், அவ்வளவுதான் கும்பம். எதுலையுமே ஒரு முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. பயங்கரமான தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் திறமையான குணமும் இந்த கும்பராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். இவங்களுடைய கற்பனை எல்லாமே பெருசா சாதிக்கணுங்கிற எண்ணம் தான் அதிகமா இருக்கும். எப்படி நம்ம லைஃப்ல பெருசா சாதிக்கணும். நம்ம தோற்க பிறந்தவங்க கிடையாது, ஜெயிக்க பிறந்தவங்க. ஒரு விஷயத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா இந்த கும்பராசி. பிரம்மாண்டமான கற்பனை. இவங்க மாதிரி யாரும் கற்பனையை யோசிக்க முடியாது. பயங்கரமான கலைகள், கற்பனை, இதை பத்தி ரொம்ப சிந்திக்க பிடிக்கணும். ஒரே ராசினா இந்த கும்பராசில. அப்படிப்பட்ட கும்பராசி என்பது வரக்கூடிய இந்த நவம்பர் மாத பலன் நல்லதா கெட்டதா? எப்படி நல்லதா கெட்டதா? ஏன்னா நிறைய கிரகங்கள் பலமா இருக்குது. அதனால இந்த மாசம் தயவு செய்து நீங்க பாக்குறீங்கன்னா உங்க ஜாதகத்தை எடுத்து கம்பல்சரி பார்த்துதான் ஆகணும். குரு உச்சம், செவ்வாய் ஆட்சி, சுக்கிர பகவான் ஆட்சி. அப்ப நிறைய கிரகங்கள் பலமா இருக்குது. தயவு செய்து ஜாதகத்துல தசாபதியை பார்த்துக்கிட்டு இப்ப தூக்கி வச்சு பாருங்க, பலனும் மாறாது. தசாபதினா என்னன்னு தெரியாது. தசாபதினா ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு நட்சத்திரத்தை வச்சு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய அமைப்பு வருது, இந்த வயசுல இருந்து இந்த வயசு வரை இது நடக்கும், இது நடக்காது, எதை சொல்லுவாங்க? உங்க ஜாதகத்தை வச்சு தசாபதி வச்சுதான் சொல்ல முடியும். அதனால உங்க பிறப்பு ஜாதகத்துல உங்களுக்கு எந்த கிரகம் இயங்குதுன்னு பாருங்க. ஒண்ணு இல்லை, நம்ம உடம்புல 9 கிரகங்கள் இயங்குது. நான் புரியாப்புல உங்களுக்கு சொல்லணும்னா, அது நல்ல கிரகம் வந்தா, அது நல்ல நேரம் வரும்போது கண்டிப்பா அது நல்ல வேலை செய்யும். சொல்லுவாங்களா, உனக்கு நல்ல நேரம் வந்துச்சுப்பா, நீ பெரிய அளவுக்கு போறியப்பான்னு சொல்லுவாங்கல்ல. அதனால நீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து பலன் எடுங்க, சூப்பரான ஒரு பலன்லாம் பார்க்கலாம். ஏன்னா எல்லாரும் சொல்லி உங்களை பயமுறுது என்ன, 7 சனி, பாத சனி, அப்படி சனி, இந்த சனிப்பாங்க. இப்ப குரு பாக்குறாரு, அவ்வளவுதான். இல்ல கடைசி முடி வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலன் விடுவோம். கிரகம் இப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்க ராசிலே ராகு பகவான் சஞ்சார செய்றார். எப்படி உங்க ராசிலே ராகு பகவான் சஞ்சார செய்றார். 2ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சார செய்றார். எதுல? மீன ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்சத்துல இருக்காரு. எப்படி 6ஆம் இடத்துல குரு உச்சத்துல, 7ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சார செய்றார். அடுத்து சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து பாருங்க 9ஆம் இடத்துல பாகியஸ்தானத்துல இருக்குது உங்களுக்கு. அடுத்து 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாயும் புதனும் சேர்ந்துருக்கு. இதான் இந்த மாசத்துடைய கிரக கோள். 2 கிரக பேச்சு இந்த மாசத்துல வருது. நம்பர் 1, சூரிய பகவான் கரெக்டா நவம்பர் மாசம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் பேச்சு ஆகி 10ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. நம்பர் 2, சுக்கிர பகவானும் 10ஆம் இடத்துக்கு வருவார். எப்ப? 25ஆம் தேதிக்கு அப்புறம். இதான் இந்த மாசத்துடைய கிரகத்துடைய கோள்கள் இந்த வாரம்.
சனி பகவான் குரு சாரத்துல, ராகு பகவான் உங்க ராசி மேல குரு சாரத்துல, குரு சனி பகவானை டைரக்டா பாக்குறாரு. அதனாலதான் இங்க நான் கெட்டது நடக்காதுன்னு சொல்றேன். ஏன்னா குரு உச்சத்துல இருக்காரு. அப்ப ஜாதகத்துல சனி குரு நல்லா இருந்தா இந்த நான் சொல்லக்கூடிய விஷயம் அனைத்துமே உங்க வாழ்க்கையில் நடக்கும். சனியும் குருவும் நல்லா இருந்தா நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொரு விஷயமும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். ஜாதகத்தை மட்டும் நீங்க மூவ் பண்ணி பாத்துக்கங்க. ஏன்னா இந்த பாத சனி ஒரு சில பேர் சரி இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பொருளாதாரத்திலையும் வருமானத்திலையும் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுத்துருக்கும். திருமணத்துல தடையை கொடுத்தோம்னா கண்டிப்பா கொடுத்துருக்கும். படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மையை கொடுத்தோம்னா கண்டிப்பா கொடுத்துருக்கும். தொழில் உத்தியோகத்துல ஒரு தடையை கொடுத்தோம்னா கண்டிப்பா கொடுத்துருக்கும். எப்படி வேலை உத்தியோகத்தை வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்கும் கண்டிப்பா ஒரு தடங்கள் வந்திருக்கும். கண்டிப்பா கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. விசா பிரச்சனை, பிஆர் பிரச்சனை, வெளிநாட்டுல ப்ரமோஷனுக்காண்டி வெயிட் பண்ணுவாங்க. தொழில ஒரு மந்தமான தன்மை, திருமணம் இதான் பொண்ணு மாப்பிள்ள பிக்ஸ் ஆகி போகும்போது இங்க தாமதம் ஆகிறது. இப்ப ரீசெண்டா வண்டி வாகனத்தை செலவுகள், உங்க உடம்புல சளி தொந்தரவு, அடுத்து அம்மாவுக்கு அப்பாவுக்கு ரீசெண்டா இப்ப நான் சொல்றது நான் இந்த ஒரு மாசம் ஒரு 40 நாளுக்குள்ள பாருங்க ரீசெண்டா ஒரு மருத்துவ செலவு பாக்குறது, இல்ல வண்டி வாகனம் ரிப்பேர் பண்ணக்கூடிய அமைப்புகள், ஒரு செலவுகள், குடும்பத்துல அதிக செலவுகள், ஒரு பண விரயத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் கேட்டீங்கன்னா ஆமான்னு தான் சொல்லுவாங்க. யாரு? கும்பராசியில பிறந்தவங்க. நீங்க கேட்டு பாருங்க, இதுல மறுப்புகளுக்கு மறுப்பே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கும்பராசி. இப்ப ஏன் இந்த நவம்பர் மாசத்துல நிறைய நல்ல விஷயம் வருதுன்னா கிரகத்துடைய சப்போர்ட் சூப்பரா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் பலன் என்ன சொல்ல தெரியுமா? உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம், மருத்துவமனைக்கு நிறைய பேர் போயிருந்தீங்கன்னா இப்ப மருத்துவமனைக்கு போக மாட்டீங்க. அம்மா ஆகட்டும் அப்பாவுக்கு நிறைய செலவு பண்ணிருப்பீங்க, இப்ப செலவு இருக்காது. உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஏன் எதை வச்சு சொல்றீங்க உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்? 11ஆம் வீட்டதிபதி 2ஆம் வீட்டதிபதி 11னா நம்முடைய ஆசைகள், அந்த கிரகம். அடுத்து குரு நல்லா இருந்தா சனி பகவானை பார்க்கறனால உங்களுடைய ராசி அதிபதியை பார்க்கறனால உடம்பு மருத்துவ செலவு, குரு யாருக்கும் நல்லா இருக்கும் அவங்களாம் உடம்பு ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துருவாரு, சரி பண்ணிடுவாரு. ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை. இப்ப குரு ஜாதகம் நல்லா இருக்கணும். வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி, நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய நேரம் கண்டிப்பா 100% வேலை செய்யும். வெளிநாட்டுல எத்தனை பேர் நீங்க ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணாலும் சரி, அவங்க அனைவருக்குமே ப்ரொமோஷன் இப்ப காத்து இருக்குது. அது தனியார் நிறுவனமா இருக்கட்டும் இல்ல கவர்மெண்டா இருக்கட்டும், எந்த நிறுவனம் சரி, உங்களுக்கு ப்ரொமோஷன் வேலை, உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சே தீரும். இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. 10ஆம் இடத்துல செவ்வாய் புதன் இணைவு, 9ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால, சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு லைஃப்ல வரப்போகுது. இது கண்டிப்பா இது நடந்தே தீரும், யாராலையும் மாற்ற முடியாது. இங்கே வேலை பார்க்க வேலை உத்திய அனுபவமா இருக்கும். அரசாங்க வேலை எழுதக்கூடிய மாணவ மொழியில் கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து திசா பத்தி பார்த்துக்கிட்டு லக்கணத்தோட யாருக்கு சூரிய இருக்கோ அவங்க மட்டும் எழுதி பாருங்க. ஒண்ணு அப்பாவுடைய வேலை வரும், இல்ல அம்மாவுடைய வேலை வரும். ஏதோ ஒரு அரசாங்க வேலைக்குள்ள நீங்க போவீங்க. கண்டிப்பா இது நடக்கும். ஜாதகத்துல கண்டிப்பா உண்டு. அரசாங்க வேலை, அரசு அனுகூலம், ஏதாச்சும் ஒரு விஷயம் வரும். இல்ல அரசியல்வாதிக்கு நீங்க நிறைய ஒரு மாற்றங்கள் உங்க லைஃப்ல கண்டிப்பா நடக்கும். கெட்டது இல்லை, நிறைய நல்ல விஷயங்கள் காத்திருக்கு. இதை விட்டுறக்கூடாது. நான் சொல்றது இந்த கும்பராசியை பொறுத்தவரை படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி சூப்பரா இருக்கும். அதே மாதிரி கணவன் மனை திருமணம் சந்தோஷத்தை நீங்க கவலையப்படாதீங்க. ராகு பகவானே குரு சாரத்துல போறாரு. கேது பகவான் சுக்கிரனுடைய சாரத்துல இருக்காரு. இப்ப புடிச்ச பெண்ணு காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் ரெண்டுமே பர்ஃபெக்ட் அமையும். ஏதாச்சும் ஒரு இடம் பூமி வழக்கு இருந்தால், அப்பாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து ஏதாச்சும் சொத்துல வழக்கு இருந்தால் இப்ப நீங்க மூவ் பண்ணிக்கலாம். அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட், நல்ல ரிசல்ட் இருக்கு. வீடோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய நேரம் இப்ப நல்லா இருக்கு. இப்ப லாட்ரி யோகம் எடுக்கிறதுக்கும் சூப்பரா இருக்கு. 7.5 சனியில தான் லாட்ரி யோகம் எடுக்கணும். ஏன்னா குரு சனி டைரக்டா 2ஆம் இடத்தை பாக்குறதுனால கண்டிப்பா 6ஆம் இடத்தை 2ஆம் இடத்தை பாக்குறாருன்னா வெளிநாட்டுல உள்ளவங்க அனைவரும் லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க. இது பர்ஃபெக்டா வேலை செய்யும். ஏன்னா குரு 6ஆம் இடத்துல 12ஆம் இடத்தை பாக்குறாரு. அதனால லாட்ரி யோகம் கண்டிப்பா இருக்கு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதக பார்த்து மூவ் பண்ணுங்க. உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், இதெல்லாம் சூப்பரா இருக்கும். கெமிக்கல் ஃபீல்டு நல்லா தெரிஞ்சும். கெமிக்கல் ஃபீல்டு, இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, எல்லா துறையும் சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் லைஃப்ல இருக்கு பாருங்க. இதை விட்டுறாதீங்க. பெண்களுக்கும் நிறைய ஒரு வெற்றிகள் தேடி வரும். இப்ப நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரமே அவிட்ட நட்சத்திரம் தான். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க.
ஏன்னா இவங்கள்ட்ட திறமையான குணம் இருக்கும், கடுமையான ஹார்ட் ஒர்க்கு போடுவாங்க, ரொம்ப ஒரு சிந்திக்கக்கூடிய குணம், குடும்பத்தை பத்தி ரொம்ப யோசிக்கக்கூடிய குணம் நிறைய இருக்கும். இப்ப பாருங்க, தொழில் உத்தியோகத்திலையும் சரி, பொருளாதார வருமானத்துல இப்ப ரீசெண்டா பாருங்க ஒரு 45 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. வருமானம், வேலை, தொழில், உத்தியோகம் இதுல நிறைய தடங்கள், தாமதம், திருமண வாழ்க்கை, குடும்பத்துல ஒரு ஒரு எதிர்பார்த்தல ஒரு மாற்றம் இல்லாத தன்மை, ஏதோ ஒரு நார்மலா போகக்கூடிய அமைப்பு தான் நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஏன்னா நம்ம அபிட்னஸ்ல பிறகு நிறைய பேர் நமக்கு ஜாதகம் கொடுத்தாங்க. இப்ப பாருங்க, ஒரு சொந்தமா கால நிற்கக்கூடிய தகுதி, வேலை உத்தியோகம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், தொழில ஒரு சூப்பரான அமைப்பு, படிப்புகளில் ஒரு நல்ல ஒரு மாற்றம், இப்ப வீடோ இடமோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம், ஏதாச்சும் நல்ல செலவு சேர்ந்த யோகம் சூப்பரா இருக்கு. கேந்திரத்துல செவ்வாய் உட்காந்துருக்கு. அப்ப நல்ல டைம், சூப்பரா பர்ஃபெக்டா வேலை செய்யும். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த சதயத்துல பிறந்தவங்க எப்போதுமே பிரம்மாண்டமான கற்பனை இருக்கும். இவங்கள மாதிரி யாரும் பிரம்மாண்டா யோசிக்க முடியாது. பயங்கரமான திறமையான உள்ள ரகசியம் நிறைய இருக்கும். இவங்க சிம்பிளா யோசிக்க மாட்டாங்க. எதுலையுமே பெருசா நம்ம சாதிக்கிறோம் எண்ணங்கள் தான் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஆனா வாழ்க்கையில நிறைய இந்த ராகு வந்ததுல இருந்து ஏமாற்றமா பாக்குறாங்க. வருமானத்தையும் சரி, வேலையும் சரி, உத்தியோகம் சரி, நிறைய ஒரு திருமணத்தையும் சரி, நிறைய ஒரு மந்தமான தன்மையை பார்த்தது யாருன்னா இந்த சதயம். எல்லாமே ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பா அவங்களுக்கு அமையல லைஃப்ல. எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சதயத்துல பிறந்தவங்க ஒரு குடும்பத்தை வருமானம் இது பெருசா சொல்லிக்கிறப்ப இல்ல. கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தரையில ரொம்ப சந்திச்சாங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்ததும் இந்த சதய நட்சத்திரம் பிறந்தவங்க. இப்ப பாருங்க, குருவுடைய சாரத்துல போறனால வேலை நேரம் சூப்பரான வேலை கிடைக்குங்க. நல்ல வேலை கிடைக்கும், உடம்பு ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும், எந்த பேங்க்ல லோன் கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு இந்த கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, இந்த விசா பிரச்சனை, இந்த பிஆர் பிரச்சனை எல்லாமே சரியாகும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்கணும் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றி உங்க பக்கம் தேடி கொண்டு சூப்பரான ஒரு யோகம் பர்ஃபெக்டா இருக்கு பாருங்க சதயத்துல பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த புரட்டாதியத்துல பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் பயங்கரமா இருக்கும். பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது. நல்ல ஒரு இப்போ ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி உங்க லைஃப்ல வருது பாத்துக்கங்க. இப்ப வேலைக்கு தேடக்கூடிய நபர்கள் இப்படியே வேலை தேடுங்க, நல்லா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வேலை போயிருக்கும், வேலை உத்தியம் தரையா இருந்திருக்கும், வருமான பொருளாதாரம் தொழில பயங்கரமான கஷ்டத்தை பார்த்திருப்பீங்க. நான் சொல்றது பொருளாதார கண்டிப்பா தொழில் உத்தியத்துல பயங்கரமான செலவை பார்த்திருப்பீங்க. இனிமே இருக்காது. கடன் பிரச்சனையோ, பகை பிரச்சனையோ, எதிரி பிரச்சனையோ, வெளிநாடு யோகமோ, வெளியூர் யோகமோ, படிப்புகளில் ஒரு மாற்றமோ, தொழில் ஒரு மாற்றமோ, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. ஒரு நல்ல ஒரு சுப செலவு குடும்பத்துல கண்டிப்பா இருக்கும். நல்ல ஒரு திடீர் லாட்ரி யோகம் எல்லாமே தேடி வரும் பாருங்க.